தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. கடலூர் காராமணிக்குப்பத்தில் தாய் மகன் பேரன் என்று 3 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தற்போது 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வழக்கில் 3 நாட்களாக எந்த தீர்ப்பும் கிடைக்காத நிலையில் தற்போது 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் விவேக் இணைப்பில் இருக்கிறார். விவேக், தற்போதைய தகவல்கள் என விரிவாக சொல்லுங்க. வணக்கம் பவித்ரா. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அடுத்த காராமணிக்குப்பம் அருகே இருக்கக்கூடிய ராஜாராம் நகர் பகுதியில கடந்த 15ஆம் தேதி தாய் மகன் பேரன் உள்ளிட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொடூரமாக வெட்டி எரித்து கொலை செய்யப்பட்டனர். இந்த சம்பவத்தில் போலீசார் தொடர் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இதனை அடுத்து கடந்த 5 நாட்களாக போலீசாரின் தொடர் விசாரணையில் தற்பொழுது 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவர்கள் ஒருவர் சங்கர் ஆனந்த், மற்றொருவர் ஷாகுல் அமீத் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் விடுத்துள்ள செய்திக்குறிப்புல பாத்தீங்கன்னா, நெல்லிக்குப்பம் காவல் நிலைய சரக காராமணிக்குப்பம் சீதாராம் நகர் பகுதியில பூட்டிய வீட்டுல நெருப்பு புகை வருவதாக தகவல் கிடைத்தவுடன் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம், கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பிரபாகரன், அதே போல பண்ருட்டி துணை காவல் கண்காணிப்பாளர் பழனி, நெல்லிக்குப்பம் காவல் ஆய்வாளர் உட்பட போலீசார் சம்பவ இடத்துல விரைந்து பார்வையிட்ட நிலையில கமலேஸ்வரி, சுகந்தகுமார், நிஷாத் ஆகிய 3 பேர் கத்தியால் வெட்டப்பட்டு எரிந்த நிலையில் இருந்ததை கண்டு காவல்துறையோட தடய அறிவியல் நிபுணர்கள் மற்றும் கைரேகை நிபுணர்கள், மோப்பனாய் பிரிவினர், சைபர் கிரைம் காவல்துறை உடனடியாக வரவழைக்கப்பட்டு இது தொடர்பாக கூடுதல் விசாரணை நடத்தப்பட்டதாகவும், இந்த விசாரணையில தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் தீவிர புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதுல இந்த குற்றத்துல சம்பந்தப்பட்ட சங்கர் ஆனந்த் மற்றும் அதே போல ஷாகுல் அமீத் 2 பேருமே காராமணிக்குப்பம் பகுதியை சார்ந்தவர்கள். இந்த 2 பேரை தற்பொழுது கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த வழக்குல தொடர்பாக கிட்டத்தட்ட 200 போலீசார், தனிப்படைகள் உட்பட 200 போலீசார் இந்த வழக்கு விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அதே போல 150 பேருக்கும் மேலாக இந்த வழக்கு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. தற்பொழுது 5 நாட்களாக போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில எந்த ஒரு துப்பும் கிடைக்காமல் போலீசார் தொடர்ந்து அந்த வழக்குல முன்னோக்கி விசாரணை கொண்டு சென்றனர். இதனை அடுத்து நேற்று தனிப்படை இந்த கொலை வழக்குல தனிப்படை சென்று சென்னையிலிருந்து ஆனந்த் என்பவரை தனிப்படை விரைந்து அழைத்து விசாரணை மேற்கொண்டது. நேற்று இரவு முழுக்க விசாரணை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டது. பண்ருட்டி காவல் நிலைய சரக பகுதியில் இருக்கக்கூடிய காடாம்புளிர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை செய்யப்பட்டதாக ஒரு தகவல் வெளியானது. இதனை அடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் விடுத்த செய்தி குறிப்பில் சங்கர் ஆனந்த் மற்றும் ஷாகுல் அமீத் ஆகிய 2 பேரை தற்பொழுது காவல்துறை கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 5 நாட்களாக கடலூர் மாவட்டத்தில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இந்த கொலை வழக்குல தற்பொழுது 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பவித்ரா, விவேக், இந்த கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்து ஏதேனும் தெரியப்பட்டிருக்கிறதா? இதுவரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கொடுக்கப்பட்ட தகவலின்படி விசாரணை மட்டுமே நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கின்றது. ஆனால் காவல்துறை வட்டார தகவல்ல நாம் விசாரித்ததன் அடிப்படையில பாத்தீங்கன்னா, நகைக்காக இந்த கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு தகவல் தான் வெளியாகி இருக்கின்றது. ஏனென்றால் ஏற்கனவே அக்கம் பக்கத்து வீடுகளில் விசாரணை என பல கோணங்கள்ல போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இருப்பினும் அந்த வீட்டில் ஏதும் நகைகள் காணாமல் போனதாகவும் ஒரு தகவல் கூட ஏற்கனவே வெளியாகவில்லை. இருப்பினும் இந்த போலீசாரோட தற்போதைய விசாரணையில தெரிய பாத்தீங்கன்னா, நகைக்காக இந்த கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற காரணத்தில் தான் தற்போது போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார். பவித்ரா, விவேக், இப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க மட்டும் இல்லாம 40க்கும் மேற்பட்டோர்கிட்ட இந்த விசாரணை நடைபெற்றிருக்கு. இந்த நிலையில எதுவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறதா? ஏற்கனவே இந்த உயிரிழந்த சுகந்தகுமார் அவர் வேலை செய்த இடம் ஹைதராபாத் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல கிட்டத்தட்ட 150 பேருக்கும் மேலாக ஒவ்வொருவராகவும் விசாரணை செய்யப்பட்டு இந்த வழக்குல தற்போது 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் முக்கியமாகவே அந்த வீட்டுல இதுவரைக்குமே எந்த ஒரு பொருளும் காணாமல் போகவில்லை என அந்த உறவினர்களும் சரி அக்கம் பக்கத்திலும் சரி அந்த தகவல் தான் தெரிவித்தனர். ஆனால் தற்பொழுது கிடைக்கப்பட்ட தகவல் பாத்தீங்கன்னா, அந்த பகுதியில நகைக்காக மட்டுமே இந்த கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு தகவல் தான் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கு. போதிய தகவல்கள் காவல்துறை வெளியிடவில்லை, விசாரணை மட்டும் என்று தெரிவித்து இந்த வழக்கை 20 கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பவித்ரா, உங்களுடைய தகவலுக்கு நன்றி விவேக்.